ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் காமிக்க போகிறேன். அச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்டனே. என்னோட சேனலில் மார்னிங் ரொட்டீன் வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெளிவாக இதை வெளியே சொல்ல முடியாது. ஆஸ் யூஷுவல் எல்லாரோட மார்னிங் மாதிரி தான் எங்கள் மார்னிங்கும் வந்து பால் டீ இந்த மாதிரில தான் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் வந்து கவு மில்க் யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து டீ போட போகிறேன். டீ போட்டுட்டு பக்கத்தில் வந்து சாதம் வச்சுருக்கேன். இன்றைக்கி டிஃபன் என்ன பார்த்தீங்கன்னா இட்லியும் வடகரையும் செய்ய போகிறேன். இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் வாழைக்காய் வறுவலும் பண்ண போகிறேன். இப்போ டீ தூள் போட்டாச்சு, சர்க்கரையை போட்டுக்கிட்டோம். டீ கொதிக்கிறதுக்குள்ளே வீடை வந்து மாப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம், அதனால தான் வீடை வந்து மாப்பு போடுறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதனால தான் நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எங்களோட மேரேஜ் ஆனிவர்சரி, அதனால தான் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வீடை தொடச்சிட்டு போனால் ரொம்ப நல்லது இல்லையா, அதனால் மாப் போட்டுட்ருக்கோம். மாப் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே டீயும் ரெடி ஆகிடுச்சு. நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இப்போ எந்திரிச்சிருக்கோம். பசங்க தூங்குறாங்க, அதனால் 2 கப்பு மட்டும் டீ ஊற்றிக்கிட்டோம். இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடில் இருக்காயின்னு அர்த்தமா? பசிக்குதோ இல்லையோ அந்த டீயோடு சேர்த்து 2 பிஸ்கெட் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பார்த்தீங்களா. நாங்கள் டீ குடிக்கிற கேப்பில் சாதமும் நல்லா வெந்துருச்சு. இப்போது சாதத்தையே வடிச்சிடலாம். வடிச்சிட்டு வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல அதை லேசாக கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் கிறிஸ்பாகவும் இருக்கும் வறுக்கும்போது. இப்போ வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வடகரிக்கும் தக்காளி தொக்குக்கும் சேர்ந்து வெங்காயத்தை வந்து உரித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இட்லி குக்கர் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து நான் வீட்டில் பண்ண லட்டு, எங்கள் வெட்டிங் டே ஸ்பெஷல் கோசம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவனை கொண்டு போய் இந்த கொரில்லா செல்ல போடுங்க. இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம். இது நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு தான், ஆனால் நான் வீட்டில் அரைக்கிறதில்ல, வெளியில் கொடுத்து அரைப்போம், ஈரமாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. என்கிட்ட கிரைண்டர்லாம் கிடையாது. ஐயோ ஐயோ. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் இஞ்சி பூண்டு அரைக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு இல்லை, அதனால் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு அதே ஜாரில் வந்து கடலை மாவு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா வடகரிக்கு, அதையும் சேர்த்து அரைச்சிட்டோன்னா அந்த கடலை மாவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் இருக்கும். நம்ம வேக வச்சு நம்ம அதை வந்து கறியில் சேர்க்கும்போது இன்னும் நல்லா வடகரி நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்ன? பார்த்திங்களா, நான் அதே மிக்ஸி ஜாரில் தான் இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப வந்து நீங்கள் நைஸாக அரைக்கக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது வடகரி. நாக்கில் அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஆவி வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு தட்டில் வந்து நார்மல் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு 2 in ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி தொக்கு பண்ணிடலாம். ஏன்னா இந்த பக்கம் வச்ச வாழைக்காய் வந்து குக் ஆகிடுச்சு, அதை இறக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். தக்காளி தொக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் வந்து எண்ணெய் ஊற்று கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலெல்லாம் போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா தக்காளி போட்டு வதக்கியிருக்கிறேன். அதில் உப்பும் இப்போ மஞ்சத்தூளும் போட்டு இப்போ மிளகாத்தூள் கூட இது மேலே தூண மாதிரி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சேன். அடுத்து எப்போ எடுப்பீங்க? சொந்தக்காரங்களாம் சொல்லி அமைச்சிருக்கிறோம், எல்லாரும் எப்போ வராங்களோ அப்போ எடுத்துருவோம். இப்போது நம்ம இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் தக்காளி தொக்கு வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ஐட்டம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இப்போ வாழைக்காய் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதில் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அதிலே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நம்ம அந்த மிளகாத்தூளை கோட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ. இப்போ நம்ம இட்லி கூட வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிட்டு நம்ம வாழைக்காவை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கு என்னென்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு காலையில் டென்ஷனே இல்லாமல் வந்து நம்மளோட வேலை ஈஸியாகவே முடிஞ்சிடும். இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடில் இருக்காயின்னு அர்த்தமா?
இப்போ வந்து நம்ம வாழைக்காய் வதங்குற டைமில் சைடில் வந்து தக்காளி தொக்குற என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு லேசாக தண்ணி மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வெந்துட்டுருக்கு, ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. அதை திருப்பியும் போட்டுட்டோம். இப்போ வாழைக்காவையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இன்னொரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வடகறி செய்கிறதுக்கு சோம்பு, பிரிஞ்சி இலை, கடல் பாசி போட்டிருக்கோம். லவங்கம் கொஞ்சம், 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கோம். இருங்க, கேட்டுட்டு வரேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ சைட் பை சைடு நம்ம தக்காளி தொக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். உண்மையை சொல்டா. சத்தியமாடா. இப்போ அகெயின் வந்து வடகறிக்கு வந்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வடகறிக்கு குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சும்மா கலருக்கோசம் போடுங்க. கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே குக்காக இருக்கும். மேஷ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். நம்மளுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இப்போ இட்லி வெந்துருச்சு இல்லைங்களா, இப்போ எடுத்துடலாம். ஓகேம்மா. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பை வந்து உதுத்து விட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, காலையில் அதுக்கு டைம் இல்லை, அது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி உதுத்து விடுறதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா மிக்சியில் போட்டு ஒரு 2-3 சுற்று கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுதான் இப்போ அதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். கிரேவியில் ஒரு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் சிம்மில் வச்சுட்டு. இப்போ நம்ம தக்காளி தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா மசாலா வாசனை எல்லாம் போய் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, இதுவும் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பசங்க எழுந்துட்டாங்க. அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம லஞ்ச் பாக்ஸை வந்து கட்டிடலாம். இது என் பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸு, இது என் பையனோட லஞ்ச் பாக்ஸு. பொண்ணு வந்து 5வது படிக்கிறா, பையன் வந்து எல்கேஜி படிக்கிறான். அவனுக்கு சாதம், தக்காளி சாதம், வாழைக்காய் வறுவல், ஸ்நாக்ஸுக்கு வந்து 50-50 பிஸ்கெட்ஸ் ஒரு 4 வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெத்தவள மறந்தா அவன் செத்தவன்.